சமீபத்தில் மறைந்த நடிகரும் முன்னாள் தேமுதிக கட்சியின் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவின் காரணமாக பல தமிழ் திரைப்படங்கள்ல அவருடைய உருவத்தை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரீக்ரியேட் பண்ணி அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் நிறைய உலா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற மழை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தில் இந்த பக்கம் தளபதி விஜயுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் வெங்கட் பிரபுவும் கேப்டன் விஜயகாந்துக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா ஏஐ தொழில்நுட்பத்தில் அவருடைய உருவத்தை ரீக்ரியேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த ஏஐ நுண்ணறிவு மூலமா படங்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தேமுதிக சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் திரையுலகை சேர்ந்த அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், புரட்சி கலைஞர் கேப்டனை ஏஐ டெக்னாலஜி மூலமா திரைப்படங்கள்ல பயன்படுத்த இருக்கிறதா தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழாக்கள் இருந்தும் வருது. எங்க கிட்ட முன் அனுமதி இல்லாம இது மாதிரியான அறிவிப்புகள் வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த விதத்தில் பயன்படுத்துவதாக இருந்தாலும் முறையாக அனுமதி பெற்ற பின்பே அறிவிப்பை வெளியிட வேண்டும். ஏஐ டெக்னாலஜி மூலமா திரைப்படங்கள்ல பயன்படுத்த இருக்கிறதா இதுவரை யாரும் எந்த அனுமதியும் பெறல அப்படின்றத அங்க இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கப்புறமா அனுமதி வாங்காம ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க.